வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். சென்னை முகப்பேரிலே நடைபெறுகிற கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது சக்ஸஸ்ஃபுல்லாக வாழுவீர்கள். இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து, அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து, அவருடைய வார்த்தையை உறுதி செய்து, அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீர்கள். எப்பொழுது தேவன் சொன்னார் பாருங்க, நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கீங்க? ராஜாக்களாக இருக்கிறீர்கள். ராஜா என்றால் ராணியை சேர்ந்துதான். ராஜாக்களாக, ராணிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். யூ ஆர் நாட் கோயிங் டு பி கிங்ஸ் அண்ட் குயின்ஸ். யூ ஆர் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். ஸோ உங்கள் மைண்ட் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஞாயிறு ஆராதனைக்கு ஒரு 3 மாதங்கள் வாருங்கள். ராஜாவை போல, ராணியை போல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக, ஜாய்ஃபுல்லாக, ஆனரபுள் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவராக. தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்களிலே 34 இறை ரகசியங்கள் ஏற்கனவே யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அவைகளை நீங்கள் பாருங்கள். சாதாரண வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு அசாதாரண வாழ்க்கைக்கு வருவீர்கள். உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். அநேகருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபராக இந்த வையகத்தை வாழ வைப்பீர்கள். இன்றைய 35வது இறை ரகசியம் ஆளுகையின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் டொமினியன். மிக முக்கியமான சத்தியத்தை நான் உங்களோடு ஆவியானவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறேன். பாருங்கள், தேவனுடைய மாஸ்டர் பிளான் என்ன தெரியுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே கவனிங்க. தேவனுடைய மாஸ்டர் பிளான் என்னன்னா, மனிதனை தம்முடைய ஆற்றலினாலும் ஆளுகையினாலும் அலங்கரித்து இந்த உலகத்தை அவன் என்ன செய்யணும்? நிர்வாகம் பண்ணணும், ஆளுகை செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு அழகான உலகத்தை உண்டாக்கிட்டு அதை ஆண்டு அனுபவிக்கவும் ஆளுகை செய்யவும் தன்னை போல தேவர்களை ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கினார். ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். தன்னை போல அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய ஆற்றல் எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு இப்படி சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு முதலாளி மாதிரி வச்சுருந்தாருப்பா. நான் ஒரு தொழிற்சாலை நடத்தினேன் 25 ஆண்டுகள் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில். என்கிட்ட 100க்கும் அதிகமான வேலைக்காரங்க இருந்தாங்க. நான் அதுக்கு யார்? ஐ வாஸ் த இன்வெஸ்டர், ஐ வாஸ் த ப்ரொப்ரைட்டர். நான் அதை ஓன் பண்ணேன். எப்படி ஓன் பண்ணேன்? அங்கே உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு கொடுத்தேன். ஒரு பள்ளம் வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வேணும்னா நான் என்ன செய்வேன்? பேங்கில் போய் எடுப்பேன், அல்லது யார்கிட்டே வாங்கி. ஏனென்றால் அது என்னுடைய பிஸ்னஸ்ஸு, என்னுடைய அசெட்டு. நான் ஓன் பண்ணேன். ஓனர்ஷிப் மனநிலையில் இருந்தேன். ரைட்? நம்முடைய முதல் பெற்றோர் ஓனர்ஷிப் மனநிலையில் இல்லை. அந்த அழகான மிகப்பெரிய உலகத்தை உண்டாக்கி எம்மா ஆளுகை செய்யுங்க, ஆதாம் நீங்கள் ஆளுகை செய்யன்னு சொன்னால் காணாதவர் போல இருந்துட்டா. ஓன் பண்ணவே இல்லை, ஓனர்ஷிப் எடுக்கலை, பிசாசு எடுத்துகிட்டு போயிட்டான். ரைட்? ஓ தேங்க்யூ லார்ட். ஓனர்ஷிப்னா என்னதுங்க? ஆளுகை என்றால் என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை சிறப்பாக, ஆசீர்வாதமாக, அனுகூலமாக மாற்றி, பள்ளங்களை சம செய்து, மேடுகளை குறைத்து, அங்கே உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைத்து நீங்கள் என்ன செய்யணும்? நிர்வாகம் பண்ணணும். அதை ஆளுகை செய்ய வேண்டும், அதை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆளுகையில் அந்த டொமினியன் ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. அதில் உள்ள சீக்கிரட்டை தான் நம்ம இன்றைக்கி தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார் பாருங்கள். இது எங்கே ஆரம்பித்தது என்றால் ஏதேன் தோட்டத்தில் 1வது அதிகாரம், அதாவது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26 மற்றும் 28வது வசனங்கள் மிக மிக முக்கியமானவைகள். வாசிக்கட்டுமா? உங்களுக்கு பல முறை சொல்லி இருந்தாலும் சில வசனங்களை நான் திரும்ப திரும்ப தியானிப்பது இந்த நாட்களில் உங்களுக்கு
தேவை. பாருங்கள், ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறு சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். let them have dominion. அதே 28வது வசனம் ஆதியாகமம் 1:28 பின்பு தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ ஆண்டு கொள்ளுவது அல்லது ஆளுகை செய்வது ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆனரபிள் ஜாப், ரைட்? போகவே இல்லை. நம்முடைய முதல் பெற்றோர் இதை ஓன் பண்ணவே இல்லைங்க. தேவனுடைய இந்த திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பிசாசை ஏமாத்திட்டு போயிட்டான், ரைட்? அருமையான தேவர்களே, அந்த முதல் பெற்றோர் செய்த தவறு தான் இன்றைக்கும் என்ன செய்து சபை செய்துட்டு பல இடங்களில் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள், நீங்கள் உலகத்திற்கு உப்பு உலகத்துக்கு ஒளிங்கிறாரு. Not even 1% is so serious about the verses of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய இந்த வசனங்களை 1% விசுவாசிகள் கூட சீரியஸாக எடுக்கலைங்க. உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஆதாம் ஏவாளை குறை சொல்ல? அவர்களும் சீரியஸாக எடுக்கல, ஓன் பண்ணவே இல்லை. ஓனர்ஷிப் மென்டாலிட்டிலேயே இல்லைங்க. எப்படி நீங்கள் ஆளுகை செய்வீங்க? எப்படி நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பூமியை ஆசீர்வதித்து அதை ஆளுகை செய்து அதை நல்ல செழிப்பாக்க அந்த பொறுப்பை எடுங்கிறார் ஆண்டவர். அதுக்கு தான் சொல்றாரு, நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் நான் உங்களை அலங்கரித்து வைத்திருக்கிறேனே. எதற்காக? பூமிக்கு உப்பாக வாழும்படியாக, பூமிக்கு வெளிச்சமாக வாழும்படியாக, ரைட்? ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு? ஏவாளை குறை சொல்லுக்கு நமக்கு என்னங்க ரைட் இருக்கு? அவளும் மரண மரத்தின் கனியைத்தான் புசித்தா. இன்றைய சபையும் மரண வசனங்களை தான் எடுத்துட்டு இருக்கீங்க. அவர் சோதிப்பாரு, அவர் கோபக்கார கடவுள். வச்சுக்க வச்சுக்க வச்சுக்க, அவ்வளோதான். எந்த வசனம் வேணுமோ அதை நீ வச்சுக்கலாம். எந்த வசனத்தை எடுக்கணும்? அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை தவறில்லை. நல்வார்த்தைகளை எடுத்துக்கொள். கலாத்தியர்கள் சொல்றாரு, ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாயிட்டுன்னு சொன்னா சரிசாமின்னு எடுத்துக்கிடுங்க. நீங்க எதை எடுக்கிறீங்க தெரியுமா? ஆபிரகாம்ன்றது எதை எடுக்கணும் தெரியுமா? அருமையானவர்களே, அவனுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம், அதை எடுத்துடுங்க. அந்த வசனத்தை எது வேண்டாம். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்பா எனக்கு போதுப்பா, நான் பட்ட பாடு போது, சத்தியத்தை சரியாக அறியாததுனால நடுத்தெருவில் நாய்ப்படாத பாடுபட்டப்பா, நான் பாடுபட்டேன். அதனால தான் நான் இந்த செய்தியை உங்களுக்கு வழங்கக்கூடியாக நான் உற்சாகப்படுறேன். எவரையும் வாழ வச்சிடலாங்க. சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுத்தால் அவர்கள் விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருப்பார்கள். அவர்களும் வாழுவார்கள். அவர்கள் மூலமாக பரலோக வையகத்தையே வாழ வைக்கும். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் நீங்கள் ஆளுகை செய்யும்படியான அந்த மனப்பான்மைக்குள்ளே வருவீர்களா? வாட் இஸ் டொமினியன்? கிவிங் சொல்யூஷன் டு எவ்ரி இஷ்யூ. எந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. 21வது நூற்றாண்டின் இயேசுக்களோடு ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார். பிஃபோர் கிரைஸ்ட், பிசி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் இயேசு கிறிஸ்துவை பரலோகம் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருந்தது எதற்கு? பூமியை ஆளுகை செய்ய, பூமியை ஆசீர்வதிக்க. கிபி முதல் நூற்றாண்டில், ஏடி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் சீஷர்களை வைத்திருந்தது எதுக்கு? பூமியை ஆளுகை செய்ய, பூமியை ஆசீர்வதிக்க. நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுங்க, ஆளுகை என்றால் ஆசீர்வதிக்க. நீங்கள் ஆசீர்வாதம்னா என்ன? எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் தீர்வாக இருந்து அதை நம்ம ஓன் பண்ணணும். நான் சொன்ன பாருங்க, கோஸ் அண்ட் என்டர்பிரைசஸ், அதான் என்னுடைய கம்பெனியுடைய பெயர். கோயிங் அண்ட் சென்டிங் ஃபார் த லார்ட்.
தொழிற்சாலையில் வேலைக்கு வந்த 4 பேர் மிஷினரியாக வட இந்தியாவுக்கு அனுப்பி விட்டோம். ஓகே, அப்போது அந்த கம்பெனியை நான் எப்படி ஓன் பண்ணேனோ அதே போல் இந்த நாளில் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இந்த மிகப்பெரிய பூமியை நம்ம ஓன் பண்ண போகிறோம். உடனே பெரிய கேள்வி வரும், பிரதர் நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், அதையே என்னால் நடத்த முடியலையே, அதையே என்னால் ஆளுகை செய்ய முடியலையே, அதையே என்னால் டெவலப் ஆக முடியலையே. அருமையான தேவர்களை கேளுங்க, இந்த சிந்தைக்குள்ளே வாங்குங்க, சிந்தையை மாற்றுங்கள். சரிங்களா? உங்கள் திங்கிங்கை மாற்றுங்க, உங்களுடைய இமேஜினேஷனை மாற்றுங்க. தேர் ஆர் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இன் இமேஜினேஷன். வசனத்துக்கு நேராக எண்ணங்களை மாற்றுங்க, அவ்வளோதாங்க. நான் சொல்கிறதுனால நீங்கள் எண்ணங்களை மாற்ற வேண்டாம், வசனத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். தெசலோனிக்கர் சபையாரை போல பாருங்கள், இது இப்படி எழுதியிருக்கா, ஆமாம், அப்போ மாற்றுங்க. உலகத்திற்கு உப்புனாரு, நீங்களும் முதல் பெற்றோரை போல கண்டுக்கல. உலகத்திற்கு வெளிச்சொன்னாரு, நீங்களும் அதையும் கண்டுக்கல. ஐயா, அவர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்களேன், முற்பிதாக்கள் வனாந்தரத்தில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறப்பா, நீங்கள் கட்டாத பெரிய பட்டணங்களை ராட்சதர்கள் மூலமாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், நீங்கள் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகளை நான் ஆயத்தமாக வைத்திருக்கிறேன், நீங்கள் தோண்டாத துறவுகளை வைத்திருக்கிறேன், நீங்கள் நடாத தோப்புகளை வைத்திருக்கிறேன், நலமும் விசாலமுமான தேசத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், அங்கே பாலும் தேனும் ஓடுகிறதுன்னா ஒருத்தனும் ஓன் பண்ணலங்க, எக்ஸப்ட் 2 out of 2 million. 20 லட்சத்தில் காலேபு யோசுவாவை தவிர வேற ஒருத்தனும் இந்த வார்த்தையை சீரியஸாக எடுக்கலை. இன்றைய சபையும் சீரியஸாக எடுக்கலை. நீங்கள் சீரியஸாக எடுக்காத ஒரு 10 வசனம் சொல்லட்டா? இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஊழியர்களே, ஊழியர் செய்கிற விசுவாசிகளே, அருமையான சாதாரண விசுவாசிகள் என்று நினைத்து கொண்டு இருக்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் தேவன் சொன்னார் இல்லையா, ஆண்டு கொள்ளுங்க ஆண்டு கொள்ளுங்க, என் சாயலை கொடுத்துட்டேன், என்னுடைய ஆளுகையை கொடுத்துனேன், இந்த காதில் வாங்கி இந்த காதில் போயிட்டு. யாருக்கு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். நான் இப்போ ஒரு வசனம் 10 வசனம் சொல்கிறேன், யாராவது சீரியஸாக எடுக்கிறீங்களான்னு பார்ப்போமா? இப்போ நான் சொன்ன பாருங்க, பூமிக்கு உப்புங்கிற யாருக்காவது காதில் விழுதா? பூமிக்கு ஒளி இருங்கள் என்று சொல்லவில்லை, இருக்கிறீர்கள் என்று சொல்கிறாருங்க. யூ ஆர் the light of the world, you are the salt to the world, right? இன்னும் 8 வசனம் சொல்கிறேன், இயேசு சொன்னதே சொல்கிறேங்க. யோவான் 20:23 அவர் என்ன சொல்கிறாரு? யோவான் 20:23 நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்களை மன்னிக்கப்படும். எத்தனை பேருக்கு உள்ளே போகுது? ரைட்? உங்களிடத்திலிருந்து 24/7 ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடிட்டே இருக்கு. எதுக்கு? ஜனங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க, ஜனங்களுடைய வியாதிகளை விலக்க. உன்னிடத்திலிருந்து பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் பிளஸிங் நதியாக ஓடிட்டு இருக்கு. எத்தனை பேர் காதில் விழுது? ஹல்லேலூயா. இன்னும் என்ன சொன்னாருங்க? நான் செய்ததை விட பெரிய கிரியை. எத்தனை பேருக்கு காதில் விழுது? யோவான் 6:56 சொல்றாரு, நீங்களும் நானும் ஒன்றா இருக்கோம். ஏன்? என் மாமிசத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனால நம்ம 2 பேரையும் பிரிக்கவே முடியாதுங்கிறாரு. யார் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறா? பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்துட்டேங்கிறாருங்க. யாருங்க சீரியஸாக எடுக்கிறா? எல்லாத்த விட கிளைமேக்ஸாக என்ன சொன்னாருங்க? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறார. யார் சீரியஸாக எடுக்கிறா? தயவு செய்து இந்த 10 வசனங்களையும் சீரியஸாக எடுங்க. யோவான் 6:58 சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய மாமிசத்தை புசிக்கிறதுனால யூ ஹவ் நோ டெத். உனக்கு மாம்ச மரணமும் கிடையாதுப்பா, சரீர மரணமும் கிடையாது, ஆவிக்குரிய மரணமும் கிடையாது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், மகா பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்மை குறித்து இயேசு சொன்ன இந்த 10 வசனங்களும் நிறைவேறுகிற நாள் வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்றதெல்லாம் கர்த்தர் சொல்றதுங்க. எலிசா சொல்றதெல்லாம் கர்த்தர் சொல்றதுன்னா நான் வசனத்தை தானே சொல்றேன். இயேசு கிறிஸ்து சொன்ன 10 வசனத்தை சொல்லியிருக்கிறேன். ஆளுகை செய்கிற நாட்கள் வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், முதலாவது சிந்தித்து விசுவாசிக்க வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த 10 வசனங்கள்.
நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஆளுகை என்றால் ஆசீர்வதிப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் ஆபிரகாம், நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா. யாருக்கு? உலகத்துக்கு. இருக்கிறானே இன்னும் ஆபிரகாம் பேரத்தானே சொல்லி நம்ம ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆபிரகாமை விட பெரியவர்களுங்க. அக்கார்டிங் டு மேத்யூ 11:11 தியானிங்க அந்த வசனத்தை. இயேசு சொன்னாருங்க. ஆமாம், இதை ஒன்றா சேர்த்துடலாம். என்ன சொன்னார்? எப்பா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டதுனால யோவான் ஸ்நானகர் ஸ்திரீகளிடத்திலே பிறந்ததில்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு பெண்ணுக்கு, ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகளிலே, ஆண் பிள்ளைகளில் யார் தான் டாப்பு? யோவான் ஸ்நானகர் தான் டாப்பு. ஆனால் நீங்கள் அதை விட டாப்பு. ஏனென்றால் நீங்கள் கொலோசையர் 1:13 படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே வந்துட்டீங்க. ஆகையினால யாரும் நம்ம பக்கம் வர முடியாதுங்க. செத்தவங்களை எழுப்புனாங்களே, எலிசா, எலியா, they cannot come closer to us. அவர்கள் தேவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சர்டிஃபை பண்ணலைங்க. அவர்களுக்கு இயேசுங்கிற நாமம் இல்லை, இயேசு கிறிஸ்துடைய மாம்சம் இல்லை, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இல்லை. தைரியமா நான் முழங்குவேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய அந்த 10 வார்த்தைகளை நான் சீரியஸாக எடுத்துட்டேங்க. யாரையும் நான் சாதாரண வாழ்க்கை வாழ விட மாட்டேன். அருமையானவர்களே, அநேகர் பெண்கள் இதை கேட்குறீங்க, வாத்துட்டு சரி இதுவரை யாருக்கோ பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. தெபோராளை போல எழும்புங்கள், எஸ்தரை போல எழும்புங்க. ரூத்துக்கு வாழ வழியே இல்லைங்க. நீ ரூத்தை விட மோசமான நிலையில் இருக்கிறீங்களா? அட்ரஸே இல்லை அவளுக்கு. ஒரே ஒரு நம்பிக்கை நகோமி. அவளும் வீட்டை விட்டு துரத்துறாங்க. நான் வாழுவேன் என்று சொல்கிறாள. அவள் வாழுவேன் என்று விசுவாசித்து எழும்பினால்தான் போவா சொல்றான், இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாக வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஐயா, வையகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்களோடு ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக பேசுகிறார். அந்த ஆளுகையில் பல ரகசியங்கள் இருக்கின்றன. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி வி ஹேவ். அது ஒரு ஜாய்ஃபுல் லைஃபுங்க, சக்ஸஸ்ஃபுல் லைஃபுங்க, நல்ல ப்ரொடெக்டட் லைஃபு. வியாதி இல்லாத வாழ்க்கை கேரண்டி, விரக்தி இல்லாத வாழ்க்கை, விபத்து இல்லாத வாழ்க்கை, விக்கினம் இல்லாத வாழ்க்கை. வேற என்னதுங்க? சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, சக்சஸ் நிறைந்த வாழ்க்கை. எந்த வாழ்க்கை? ஆளுகை செய்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே, ஓ சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த நாளில் இந்த பிள்ளைகளுடைய கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுவதற்காக உமக்கு நன்றி. ஒரு கூட்ட ஜனங்கள் நாங்கள் யோசுவாவை போல எழும்புகிறோம் ஆண்டவரே, அந்த தெபோராளை போல எழும்புகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை இந்த உலகத்திற்கு உப்பாக, உலகத்திற்கு ஒளியாக, பல தேசங்களுக்கு என்னுடைய பிள்ளைகளை நீர் கொண்டு செல்ல போகிறபடினால் உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. thank you lord for your goodness. அப்போ இன்னைக்கு பாடம் என்னன்னா, தேவனுடைய ஸ்தானத்திலே தேவர்களாக நம்மை இந்த பூமியிலே பரலோகம் வைத்திருக்கிறது. சில வசனங்களை வாசிக்கும் பொழுது உங்களால் மறுக்க முடியாது. பாருங்க, எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்துட்டேங்கிறாருங்க. 115வது சங்கீதம் 16வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 115:16. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். தெளிவாக சொல்கிறார், தெளிவாக ஆவியான எழுதி வச்சிருக்கு. எப்பா, வானத்தில் உனக்கு ரோல் கிடையாது, ரைட்? அங்கே உனக்கு ஆளுகை கிடையாது. வானத்தை நீ ஆசீர்வதிக்க முடியாது. பூமியையோ உன் கையில் கொடுத்துட்டேன். மனுஷனுக்கு கொடுத்துட்டேங்கிறாரு. தேவ புத்திரர்களாகிய நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னும் இதை குறித்து பவுல் இன்னொரு ஸ்ட்ராங்காக அழகாக எழுதுகிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 21வது வசனம். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. அப்படி என்றால் என்ன பொருள்? மனுஷன் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டாருப்பா. எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய வயதான காலத்தில் தன்னுடைய தொழிற்சாலையை மகனுக்கு கொடுத்துட்றான். கணக்கு வழக்கம் பார்க்க மாட்டான். கம்பெனிக்கு போனான்னு கேட்க மாட்டான்.
அதை போல இந்த பூமியிலே ராஜாக்களாக ராணிகளாக தேவன் ஏற்படுத்தி வைத்து இந்த பூமியை ஆசீர்வதிங்க, இந்த பூமியை ஆளுகை செய்யுங்கள் என்று தேவன் உங்களுடைய கரத்திலே கொடுத்து விட்டார். எல்லாம் உங்களுடையதுங்க, எடுத்துக்கிடுங்க. இந்த 10 வசனங்களை எடுத்துக்கிடுங்க, எனக்குரியது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா பரலோகம் உங்களை நம்பி இருக்குதுங்க. பரலோகம் உங்களை நம்பி இருக்குதுங்க. எப்படி நம்பி இருக்குன்னு உங்களை வாசிக்கிட்டா, அதுக்கு முன்பதாக ஒரு ஓனர் என்ன செய்வாருங்க, ஒரு கம்பெனி ஓனர் என்ன செய்வார், அங்கே உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பார். ரைட்? தான் வாழணும் என்பதிலே கருத்தாக இருப்பார். நல்ல ஒரு முதலாளி என்ன செய்வார், தொழிலாளர்களையும் வாழ வைப்பார். அப்போ நாம் என்ன, நம்ம இந்த உலகத்துக்கு முதலாளி. தமிழ் பேசுகிறவர்களுக்கு இது புரியும். I am the owner of this earth. So what is my role on the planet, on this planet earth? இந்த பூமியில் எனக்கு என்ன ரோல்னா, இங்கே காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளையும் நீக்கி, இங்கே காணப்படுகிற அறியாமையை அகற்றி ஜனங்களை வாழ வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுக்கு தான் உங்கள் நாவில் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் உங்களுடைய ஆவி மனுஷனில் பெர்ஃபெக்டட் ஆக்கி இருக்கிறார். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து செய்யாத பெரிய அற்புதங்களை விட மிகப்பெரிய பயங்கரமான அற்புதங்களை செய்யக்கூடிய பயங்கரமான வல்லமையினால் நம்மை நிறைத்து வைத்திருக்கிறார். அருமையான தேவர்களே, அலட்சியமான வாழ்க்கை வாழாதீங்க. இந்த வாழ்க்கைக்குள்ள வாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் யுவர் இனிக்விட்டிஸ், நீ பரிசுத்தவானாய் இருக்கிறாய் என்று சொல்லியிருக்கு. அதனால தான் நீ பரிசுத்தவான். மற்றபடி உன் பரிசுத்தெல்லாம் நீதி உன் பரிசுத்தெல்லாம் அழுக்கு கந்தல் அவருக்கு தெரியும், உனக்கு தெரியும்ப்பா. அந்த குப்பையை தூர போடு. நான் நல்லவனா கெட்டவனா என்று யோசிக்காதே, நான் பரிசுத்தவானா பாவியா என்று யோசிக்காதே. வேதம் உனக்கு என்ன சொல்லுது, நீ பரிசுத்தவான் என்று சொல்லுகிறது. எபிரேயர் 10:10 என்ன சொல்லுகிறது, அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே யூ ஹாவ் பீன் சாங்டிஃபைடு, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற வசனம் ஒன்றை பார்த்து சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது தான் தாழ்மைங்க. மற்றமெல்லாம் மாய்மாலமான தாழ்மை. நான் பூச்சி புழு அது எல்லாமே மாய்மாலமான தாழ்மை. அருமையானவர்களே, உங்கள் ஸ்தானத்தை எடுங்க. பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுக்கு பாருங்க, இப்போது நீங்கள் எந்த சிக்கலில் இருக்கிறீங்க? கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? குடும்பத்தில் தகராறு, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை. இதாங்க விசுவாசிகளுடைய நிறைய பேருடைய நிலைமையாக இருக்குது. நான் என்ன சொல்றேன், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் நான்சென்சஸ், இந்த குறைவுகளின் மத்தியிலும் நீங்கள் ஓனர்ஷிப் எடுங்கிறேன். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. ஏன் தெரியுமா, நீங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்கே இருந்து வந்தீங்கிறத கண்டுபிடிக்கணும். நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு. 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஐயா, நீங்கள் இந்த வசனத்தின்படி உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறக்கலைங்க, உன் அம்மா அப்பாவுக்கு முதலாவது பிறந்தீங்க. மறுபடி பிறக்கும் பொழுது நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். எதனால? இயேசுவானவரே கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்க பாருங்க. ஆகையினாலே நீங்கள் தேவனால் பிறந்தீர்கள். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொல்றாரு, தேவர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் தானே பிறந்தேன், எனக்கு ஞானம் இல்லையே, இவெல்லாம் தூக்கி தூர போடுங்க. வேத வசனம் உன்னை குறித்து என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் வேத வசனம் என்ன சொல்லுது, இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டார், இயேசுவையே உங்களுக்கு தேவ பலனாக்கி விட்டார், இயேசுவையே உங்களுக்கு மீட்பாக்கி விட்டார், இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார், இயேசுவையே உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆக்கிட்டாருங்க. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீதியானார், தேவ நீதியானார், நீதியானார், இயேசு தேவ நீதியானார், இயேசுவே எனக்கு நீதியானார். பாருங்க, இயேசுவையே எனக்கு நீதி ஆக்கிட்டாருங்க. என் பரிசுத்தெல்லாம் இன்னும் சரி கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த அங்கிள் ரொம்ப பக்திமான், பரிசுத்த நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. மனுஷனாக பிறந்த ஒருத்தரும் நல்ல இல்லைங்க. ஆனால் உங்கள் ஆவி மனிதர்களே நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறீர்களே, நீங்கள் நல்லவர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள். ஹல்லேலூயா. நான் அப்பழுக்கற்றவனுங்க, குறையொன்றுமே என்னில் இல்லை, இயேசுவே எனக்கு நீதியானார். என்கிட்ட ஒரு குறை இல்லைங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். தேவனால் எப்படி பிறந்தீங்க? அவருடைய வசனத்தினால பிறந்தீங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து இன்னும் ஆம்பிளிஃபைட் பண்ணி ஸ்ட்ராங்காக சீல் பண்ணிட்டார். யோவான் 10:34-35 என்ன சொல்லிட்டாரு? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் தேவர்கள். எனவே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இந்த ஆளுகையின் மென்டாலிட்டிக்குள்ளே நீங்கள் வரப்போறீங்க. உலகத்திற்கு தீர்வு என்கிற அந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதுனால நீங்கள் ஓன் பண்ண போகிறீங்க. இந்த வையகத்தை ஓன் பண்ண போகிறீங்க. அப்படிப்பட்ட நபர்களைத்தான் தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். இதற்கு அவர் சிறந்தவர்களையும் தேடவில்லை, திறமசாலிகளையும் தேடவில்லை, ஒழுக்கமானவர்களையும் தேடவில்லை. அதைத்தான் 1 கொரிந்தியர் 1:24-25-26 இழிவாக எண்ணப்பட்டவர்கள், மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், படிக்காதவர்கள். 12 சீஷர்கள் உங்கள் கம்பெனியில் வேலைக்கு அப்ளை பண்ணால் நீங்கள் பியூன் வேலை கூட கொடுக்க மாட்டீங்க. அவ்வளவு ஒழுங்கினமானவர்கள். அவர்களை கொண்டுதான் வேத புஸ்தகத்தை எழுதினார். அவர்களை கொண்டுதான் உலகத்தை உலுக்கினார். ஹல்லேலூயா. சிம்பிளாக சொல்லட்டா, நான் அடிக்கடி சொல்கிறேன், குப்பா சுப்பான தான் தேடுறாரு. நீ அப்படி தான் நினைக்க அங்கிள், உங்களுக்கு தெரியாது, நான் வெறும் குப்பா ஒரு ஒன்றை தான் தேடுறாருப்பா. ஏன்னா நீ 30 நிமிஷம் அந்த செய்தியை கேட்குறிய, வேற எவிடன்ஸே வேண்டாம். அங்கிள் என்ன அழைக்கிறாரா? நான் இன்னும் போனோகிராஃபிக்கு அடிமையாக இருக்கிற உன்னைத்தான் அழைக்கிறார் மகனே மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எதுக்கு ஒன்று அழைக்கிறார் தெரியுமா? வாசிக்கிட்டா ஜெரமையா 1:10. த புக் ஆஃப் ஜெரமையா சாப்டர் 1:10 I shall read for you. பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும். ரைட், இது ஒரு பகுதி. அப்புறம் வருது பாருங்க, கட்டவும், நாட்டவும், உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடைய சொன்னார். என்னங்க ஐயா, எரேமியாவை பற்றி தேவன் சொன்னது உன்னையும் பற்றி சொன்னது. எரேமியாவை விட உனக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்? நீ எரேமியாவை விட டாப்னு மத்தேயு 11:12 சொல்லிட்டார். ஏன்? நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளேயே இருந்து ஆப்ரேட் பண்ணுறா. நீ தேவனால் பிறந்தவன், தேவனுடைய வசனத்தினால் பிறந்தவன். பிடுங்க, இடிக்க, அழிக்க, கவிழ்க்க. அப்புறம் என்ன செய்யணும்? கட்டு, நாட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை உன்கிட்ட கொடுத்துட்டு தான் சொல்கிறாரு, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை. எல்லா இண்டிவிஜுவல், ஒவ்வொரு இண்டிவிஜுவல். நீ நேத்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கியா? போன வாரம் தான் ஞானஸ்நானம் எடுத்தியா? அந்த செய்தியை திரும்ப திரும்ப கேளு. நீ நடுத்தரில் நிற்க மாட்டா மகனே மகளே. சூப்பர் நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணுவா. உன்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நீ சூப்பர் நேச்சுரலாக உனக்கே சிருஷ்டித்து கொள்ளுவாய். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தேவை வந்ததுங்க? என்ன தேவை வந்தது? பாடையில் போய் தொட்டால் சுகம் வேணும், உயிர் வரணும். அந்த வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. அவர் பாடையை தொட்ட பொழுது பாய்ந்து சென்ற அந்த பயங்கரமான வல்லமை, நீ ஃப்ரீசர் பாக்ஸை தொடும்போது பயங்கரமாக பாய்ந்து சென்று அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் வந்துட்டு வருவாங்க, எப்படியா இது? உட்காருப்பா, நீயும் இந்த அற்புதத்தை செய்யலாம்.
இயேசு கிறிஸ்து என்கிட்ட சொல்லிட்டாருங்க, வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாரு, நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்து சொல்லிட்டேன். இதெல்லாம் சொல்லுவதற்கு நீங்கள் அற்புதம் செய்ய துவங்குங்கள். இன்னும் அற்புதம் செய்ய துவங்காதவர்கள் துவங்குங்கள். கண் சிமிட்டுவதை போல உங்களால் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நாம் யாருங்க? உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையை ஜெயிக்கிறவர்கள். வாசிக்கவா? நான் வசனத்தை விட்டு வெளியே போக மாட்டேன், அதனால தான் தைரியமாக பேசுகிறேங்க. அதே 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படி என்றால் என்ன? நீ தேவனால் பிறந்திருக்கிறா, உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையை நீ தான் ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். கிருபை 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 பாருங்க. இரவும் பகலும் நான் அந்த வேதத்தை தோன்றேங்க. இதை புளிஞ்சா இதான் சாறு வருது. என்னது? உன்னால் எல்லாம் கூடுப்பா, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு மரணம் கிடையாது. உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கு நீ தீர்வாக இருக்கிற. இதான் வேதம் முழுசும் ஒவ்வொரு புக்கிலையும் மறைஞ்சு கிடக்குதுங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா. ஏன் தெரியுமா? அவன் தேவனை போல இந்த உலகத்தை வாழ வைப்பான். எப்படி கிமு முதல் நூற்றாண்டிலே 3.5 ஆண்டுகள் உலகத்தில் அவர் சந்தித்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக பரலோகம் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அப்பாயிண்ட் பண்ணி வைத்திருந்ததோ, அதை போல 21வது நூற்றாண்டின் இயேசுக்களோடு ஆவியானவர் தெளிவாக வைராக்கியத்தோடு பேசி கொண்டிருக்கிறார். டோன்ட் அக்செப்ட் அன் ஆர்டினரி லைஃப். சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போகலான்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தர் நல்லவர் பாருங்கள். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதுவரைக்கு இந்த உலகம் கண்டிராத மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கிறது. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டிய தாராளமான ஆசீர்வாதங்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்குங்க. அதான் சொன்னார், நீ சொன்னபடியே ஆகும், நீ சொன்னபடியே ஆகும். ஹல்லேலூயா. எலிசா சொன்னபடி ஆச்சுன்னா நம்ம சொன்னபடி ஆகாதாங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், சீரியஸாக இருங்கங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் எதை இமேஜின் பண்ணணும் தெரியுமா? எலான் மஸ்க் கம்பெனியை வாங்குறத நீங்கள் யோசிங்க. ரைட்? எப்போவுமே நம்ம தான் டாப்பில் இருக்கணுங்க. ஏனென்றால் நாம் ஏற்கனவே டாப்பில் வைக்கப்பட்டிருக்கிறோம். உபாகம் 28:1 என்ன சொல்லுகிறது? பூமியில் உள்ள சகல ஜாதிகளை விட உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. சிலுவைக்கு அப்புறம் நாம் தேவனால் பிறந்திருக்கிறதுனால பூமியில் உள்ள, அதாவது உலகத்திலேயே நம்ம தான் டாப்புங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா உங்கள் பிஸ்னஸ் தான் டாப்பில் இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களா? உங்கள் ஆஃபீஸில் 1,00,000 பேர் வேலை செய்கிறாங்க, மல்டிநேஷ்னல் கம்பெனி. அந்த 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 கம்பெனி முழுவதையும் நீ வாங்குவதை குறித்து நீ இமேஜின் பண்ணு. ரைட்? ஹல்லேலூயா. நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கிறீங்களா? தைரியமாக பாலிடிக்ஸ் போங்க. நீங்கள் எந்த தேசத்தில் பாலிடிக்ஸில் இறங்குறீங்களோ அந்த தேசத்தினுடைய பிரதமராக, பிரசிடெண்ட்டாக நீங்கள் அந்த சீட்டை நீங்கள் இமேஜின் பண்ணுங்க. அப்பொழுது வையகத்தை வாழ வைப்பது எளிதாகி விடுகிறது பாருங்க. ரைட்? யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய பிரசிடெண்ட்டாக ஆகிறதை குறித்து இமேஜின் பண்ணுங்க. இமேஜின் தானங்க பண்ண சொல்கிறேன். தேவன் அப்படி தான் சொன்ன, நீ இமேஜின் பண்ணு. ஆபிரகாம் அதுக்கு என்ன சொன்னார்? வானத்து நட்சத்திரங்களை பாரு, பூமி தூளை பாரு, இமேஜின் பண்ணு. அவன் இமேஜின் பண்ணாங்க. இன்னைக்கு பூமி முழுவதும் ஆபிரகாமுடைய சந்ததிகள் தோன்றி கொண்டே இருக்கிறார்கள். அவனுடைய சந்ததியில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் என்ன செய்யணும்? 500 அவுட் ஆஃப் 500 யோசிக்கணுங்க. ஏன்? உங்கள் ஞானம் இல்லைங்க, இயேசுவையே உங்களுக்கு ஞானம் ஆயிட்டாரு. எங்களுடைய சபைக்கு வருகிற ஒரு பெண் பாருங்க, அவள் இப்போதே நல்ல ஜாபில் இருக்கிறா. அவளுக்கு ஒரு ஆசை, IIM அலகாபாத்தில் ஜாயின் பண்ணணும். ஏற்கனவே 1 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து டெஸ்ட் எழுதுனா சக்ஸஸ் ஆகலை. எங்களுடைய மெசேஜை நிறைய கேட்டு பயங்கர ஃபெய்த் வந்துட்டு, ஆமாம்
the Lord has made Jesus my wisdom. நான் இந்த முறை அட்டம் பண்ணுறேன்னு சொல்லி 17 காலேஜில் அட்டம் பண்ணாங்க. 17 காலேஜ்லேயும் செலக்டடு. ஐஐஎம் அலகாபாத்தில் ஜாயின் பண்ண போகிறா. ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் டாப்பாக யோசிங்க, ஐஏஎஸ்ஸை யோசிங்க, ஐபிஎஸ்ஸை யோசிங்க. ரைட்? இந்த தேசத்துடைய பிரதம மந்திரியாக கனவு காணுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஆளுகையை பெற்றிருக்கிறீர்கள். அப்போ தான் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க முடியும், இந்த பூமியை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. அவங்களுடைய எண்ணங்கள் பெரிதாகி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து 3 வருஷம் செய்த அதிசய அற்புதங்களை எழுதினா அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. யோவான் சுவிசேஷத்தில் கடைசி வசனம், நான் செய்ததை விட பெரிய அப்போ நீங்களும் நானும் செய்ய போகிற அதிசயங்களை எழுதுனா வானமும் கொள்ளாது, பூமியும் கொள்ளாதுங்க. அவ்வளோ பெரிய அற்புதங்களை, அவ்வளவு எண்ண முடியாத அற்புதங்களை நாம் செய்யும்படியாக அந்த ஆற்றலினால் நம்மை அலங்கரித்து வைத்து விட்டுத்தால் ஞானமுள்ள தேவன் சொல்லுகிறார், நீ உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறார். உலகத்துக்கு உப்பாய் எலும்பு நீ சொல்லலப்பா, நீ இப்போவுமே அந்த ஸ்டேட்டஸ்லாம் இருக்காங்கிறாருங்க. நம்ம சும்மா விட முடியுமா? தேவன் தந்த ஆதிகாரத்தையும் ஆளுகையையும் வேஸ்ட் பண்ண முடியுமா? தட் இஸ் மை கொஸ்டின். முதல் பெற்றோரோடு சேர்ந்து கொள்ளாதீங்கள். 99.99% சேர்ந்து கொள்ளாதீங்க. இன்றைய சபை சத்தியத்தை அறியாத சபையோடு சேர்ந்து கொள்ளாதீங்க. ஓன் பண்ணுங்க, ஓனர்ஷிப் எடுங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு வேண்டிய சூப்பர் நேச்சுரல் பவரையும் சந்துட்டாரு. சூப்பர் நேச்சுரல் என்ன குவாலிஃபை பண்ணிட்டாருப்பா, ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று நான் பெயர்படும்படியாக. பாருங்க, ஆட்டு இடையன் வந்தான். தேவனுடைய இருதயத்தில் எதனால இடம் பிடிச்சான் தெரியுமா? அங்கே உள்ள பிரச்சனைக்கு அன்னைக்கு தீர்வு கொடுத்தான். ரைட்? ஆளுகை செய்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சவுல் ராஜா தலைமையில் இஸ்ரவேலுடைய சேனை 40 நாள் பதுங்கி குனிந்து குறுகி போய் வாழ்ந்துருக்குங்க. வந்தான் பாருங்க, சத்தியத்தை அறிஞ்சவன். எப்பா எங்கே போனாலும் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் தீர்வுன்னு அறிஞ்சிருந்தான் பாருங்க, தூக்கிட்டான் தலையை. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியுது பாருங்கள். ஐயா, நீங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தீர்வு கொடுத்து கொண்டே இருங்கள். தேவன் உங்களை அகிலமங்கம் எடுத்து செல்லுவார். ஏனென்றால் நாம் ஒரு தேசத்துக்கு உப்பு இல்லை, ஒரு உலகத்துக்கு உப்பாக இருக்கோங்க. ஆண்டோடைய அனந்த ஞானத்தை பற்றி நானும் என்னுடைய நண்பர் ஒருவர் பேசி கொண்டு தான். அவர் என்னை விட பெருசாக விசுவாசிக்கிறாரு. அவர் சொல்கிறார், பிரதர், ஆண்டவர் நினச்சா தம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உலகத்தை கொடுத்துருவார். இப்போ எனக்கு ஒரு வெளிப்பாடு வருது. அந்த நம்முடைய முதல் பெற்றோர் இந்த பூமியை ஆசீர்வதித்து ஆளுகை செய்கிற பொறுப்பை எடுத்திருந்தால் நமக்கும் என்ன செஞ்சிருப்பார்? ஒவ்வொரு பூமியை உருவாக்கி தந்திருப்பாருங்க. அவ்வளவு பெரிய தேவன், ஆராய்ந்து முடியாத தேவனுங்க. ஹல்லேலூயா. அவருடைய அறிவை வானமும் பூமியும் கொள்ளாதுங்க. அவ்வளவு ஞானம் உள்ள தேவர் உங்களோட குழந்தையை போல பேசி கொண்டு இருக்கு. பாருங்க, முதல் பெற்றோரும் கீழ்ப்படியல. வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்களும் என்ன செய்யலை? ஆளுகையை எடுக்கலை, ஓன் பண்ணலை, ஓனர்ஷிப் பொறுப்பு எடுக்கலை, கானானை ஓன் பண்ணலை. இன்றைய சபையோ அன்றைக்குள்ள பிரச்சனையை கூட தீர்க்க முடியாமல் இருக்காங்க. என்றைக்கு இவர்கள் உலகத்தை ஆசீர்வதிக்க எழும்புவார்கள்? என்னுடைய வியூவர்ஸுக்கு கடைசியில் ஒரு தாழ்மையான வேண்டுகோளுங்க, உதறிட்டு எழும்புங்க, மேலானவைகளை சிந்தியுங்கள். எங்களுடைய பிரசங்கங்கள்லாம் மேலானவைகளை கேட்க 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 உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தேடி நீங்கள் காணாதிருப்பீர்கள். ஏனென்றால் மேலானவைகள் வரும்பொழுது குறைவானவைகள் ஒளிந்து போகும். எப்படி ஒளியும் தெரியுமா? உங்கள் நாலேஜுக்கே வராது. 6 மாதம் கழித்து தான் பார்ப்பீங்க. ஆமாம், எனக்கு சக்கரை வியாதி இருந்ததே, இப்போ போயிட்டேன். ஆமாம், எனக்கு 10 கோடி கடன் இருந்ததே, கடன்காரங்களை காணலையே. எல்லாமே சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ். ஹல்லேலூயா. ஆமாம், சூப்பர் நேச்சுரல் பவர், சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன், சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் வையகத்தை ஆளுகை செய்யும்படியாக தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக பேசியிருக்கிறார். அப்படியே ரிசீவ் பண்ணிங்களா? இந்த செய்தியை நீங்கள் அடிக்கடி கேளுங்க, எங்களுடைய செய்திகளை கேளுங்க. எல்லாமே இலவசம். ஆமாம், உங்களுக்கு இருக்கிற அவிசுவாசம் நீங்கள் போகிறது அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளோடு இன்றைக்கு நீ தெளிவான பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நான் உம்முடைய சமூகத்தில் நின்று இந்த வார்த்தைகளை விதைத்திருக்கிறேன். பிசாசு நீ திருட முடியாது. நான் விதைத்திருக்கிற வார்த்தை ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக ஆவியானவர் இந்த உள்ளங்களிலே தொடர்ந்து பேசுவீராக. இவருடைய அறியாமை எல்லாம் அகன்று போவதாக, அவிசுவாசம் அகன்று போவதாக. இயேசு கிறிஸ்துவை போல எழும்புவார்களாக. ஓ, பவுலை போல எழும்புவார்களாக. ஓ, அந்த
தெபொராளை போல எழும்புவார்களாக, தாவீதை போல எழும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் ஒரு நல்ல நிலம், சரிங்களா? நல்ல நிலத்தில் விதைச்சாதான் அது பெருகி உங்களுக்கு வரும். நீங்கள் ஸ்க்ரீனில் காண்கிறீங்க பாருங்கள், ஜிபே அல்லது அந்த கரூர் வைசியா பேங்க் நம்பரில் அக்கௌண்ட்டில் நீங்கள் விதைக்கலாம். ரைட்? மனதில் ஒரு தொகையை நியமிங்க. அது 500 ரூபாயாக இருக்கலாம், 5000 இருக்கலாம், 5 லட்சமாக 5 கோடியாக இருக்கலாம். ரைட்? உங்கள் திராணிக்கு தக்கதாக நீங்கள் விதைக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு மாதமும் விதையுங்கள். விதைக்கிறவர்கள் பெருக்கமான ஆசீர்வாதத்தை பார்க்கிறார்கள். நீங்கள் விதைத்திருக்கிற விதையை பல்லாயிரம் மடங்காக பெருக பண்ணி உங்களுக்கே தேவன் தருவார். ஓ தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த பிள்ளைகள் எந்த தொகையை விதைக்க நினைத்து இருக்கிறார்களோ அந்த தொகை இவர்களுக்கு அற்புதமாக விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன் இந்த பிள்ளையுடைய கரத்திலே கொண்டு வருவீராக. இவர்கள் விதைக்கிற விதையானது 1000 மடங்காக பெருகி அவர்களுக்கே திரும்பி வந்து சேருவதாக. இந்த செய்திகளை 100 மொழிகளிலே கொண்டு செல்ல அதற்கு தேவையான இவர்கள் விதைக்கிற விதையானது அதனுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு தெளிவாக பேசினார். அவர்களுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கற்றுத்தந்த பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தை உலுக்குகிறவர்களாக நீர் எங்களை உருவாக்கி வைத்து விட்டீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.